பாஸ்டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது நம்ம தமிழ் சினிமாவில் திடீர்னு ஏதாவது ஒரு படம் வருது. சில படங்கள்லாம் வந்து நம்மளுடைய சமுதாயத்துக்கு தேவையா இல்லையாங்கிறது எனக்கு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. அப்படி தான் பாருங்கள், இந்த இப்போ சில நடிகர்கள் இருக்காங்க இல்லையா, நம்மளுடைய மாதவன் சார், அப்புறம் பிரியாமணி, சத்யராஜ் சார், அதுக்கப்புறம் துஷாரா விஜயன், ஜெயராம் சார், அதுக்கப்புறம் வந்து நந்து, அதுக்கப்புறம் கருணாகரன், தம்பி ராமையா, முரளிதரன், இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து இப்போ ஒரு படம் பண்ணியிருக்கிறாங்க, நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது வந்து கிருஷ்ணகுமார் ராம்குமார் ஒருத்தர். அவர் வந்து ஒரு நிறைய ஏதோ அட்வர்டைஸ்மெண்ட்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஷ்ணு விஷால் படம் ஒன்று பண்ணார். அந்த படம் வந்து டைரக்ஷன் பண்ணார். இந்த படத்தை ஃபுல்லாக அவரே ரைட்டிங்கெல்லாம் வந்து பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்தில் வந்து மியூசிக் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த படத்துடைய மியூசிக் வந்து கோவிந்த் வசந்தா, அவர் தான் இந்த படத்துடைய மியூசிஷியன். அப்புறம் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது வந்து விஜய் மூலன், அதுக்கப்புறம் வந்து சரிதா மாதவனும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, அவரே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. பாருங்க, இன்றைக்கி நம்ம நாட்டில் எவ்வளோ பெரிய விஞ்ஞானிகள்லாம் இருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம நாட்டில் வந்து இப்போ இருக்கக்கூடிய பெரிய பெரிய மனிதர்கள்லாம் பார்க்கும்பொழுது எவ்வளோ பேர் புதிய சிந்தனைகள், இப்போ கூட சட்டசபையில் பேசும்போது எப்படிலாம் அந்த புதிய சிந்தனைகள்லாம் நம்ம பார்த்தோம். இவங்கெல்லாம் இருக்கும்போது யாரோ ஒருத்தர் இருந்தாராமா, 1918 இருந்தாராமா. அப்புறம் அவர் வந்து நிறைய பேர் அரசியல்வாதிகள்லாம் மீட் பண்ணியிருக்காராமா, அவர் பெரிய விஞ்ஞானி ஆமா அப்படின்னு ஒரு படம் எடுத்துருக்குறாங்க. யாருன்னு அப்புறம் தான் விசாரித்து பார்க்குறேன், நாயுடு அப்படின்னாங்க. என்னங்க நாயுடு ஹால், அவங்க தான் வியாபாரியாக இருந்திருப்பாங்களே அப்படின்னு. இல்லை, அவர் கோயம்புத்தூரை சேர்ந்தவருங்க. அவர் வந்து ஒரு 1918 வந்து முதல்ல என்ன பண்ணுறாருன்னா, ஒரு மோட்டர் பைக் வாங்குறாருங்க. மோட்டர் பைக் வாங்கி அதுக்கப்புறம் அதெல்லாம் பிரித்து போட்டு அது என்னென்னு பார்க்குறாரு. மெக்கானிக்கா அப்படின்னு கேட்டேன். இல்லை, அது பிரித்து போட்டு பார்த்து அதுக்கப்புறம் என்ன இருக்குது எது இருக்குலாம் பார்த்துட்டு அதை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டாருங்க. அப்புறம் என்ன பண்ணாருங்க, அதுக்கப்புறம் பார்த்தா அவர் அப்படியே ஸ்லோவாக வந்து கம்பெனிகளுக்கெல்லாம் வந்து இந்த பெரிய பெரிய கம்பெனிலாம் நடத்துவாங்க இல்லையா, அப்படி நடத்தும்போது அப்போ நடக்கக்கூடிய இந்த பருத்தி கம்பெனிக்கு போயிருக்கார். பருத்தி கம்பெனிக்கு போகும்போது பஞ்சியும் பருத்தியும் எப்படி பிரிக்கிறது, அந்த இது பிரிக்கிறதுக்கான ஒரு டெக்னிக் இருக்கும்ல, அதெல்லாம் ஏதோ வீட்டில் போய் ஆசாரிகிட்ட சொல்லி செஞ்சுருக்கார். அவர் பெரிய விஞ்ஞானி அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின ஒரு பெரிய ஒரு ஏதோ பயோகிராஃபின்னு சொல்கிறாங்க. இந்த பயோகிராஃபின்னு சொல்லும்போது அந்த மாதிரி ஒரு படத்தை தான் எடுத்து வச்சுருக்கிறாங்க. 1918 அப்போது சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னதாக, சுதந்திரம் நம்ம நாட்டுக்கு சுதந்திரத்துக்கு அப்புறம் நிறைய பேர் நம்ம எதுக்கு அதெல்லாம் பற்றி கவலைப்பட போகிறோம், இப்போ எதுக்கு அந்த படத்தை எடுத்தாங்க. ஆனால் அந்த படத்துக்கு பாருங்கள், ரேட்டிங் ஏதோ படம் வந்து சூப்பர் டைரக்ஷனுங்கிறாங்க, சூப்பராக கதை இருக்குங்கிறாங்க. இந்த புக் மை ஷோவில் பயங்கரமான ரேட்டிங் கொடுத்து வச்சுருக்குறாங்க. என்ன இவ்வளோ பெரிய ரேட்டிங் கொடுத்து வச்சுருக்காங்கன்னு நினச்சேன். ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்சி கிட்ஸுக்கு அதெல்லாம் வந்து பிடிக்காது, அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான இது இல்லையா. இப்போ ஒன் லாஸ்ட் டான்ஸ் அது இல்லை, ஒரு நல்ல ஒரு காமெடியன் இல்லை, கவுண்ட்ரு கொடுக்கறது இல்லை, இதெல்லாம் இல்லவே இல்லையே. அப்புறம் எப்படி இந்த படம் பெருசாக இருக்க போகுது. நானும் தேட்டரில் பார்த்து, தேட்டரில் எல்லோரும் ஓ ஈங்கிறாங்க, என்ன இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அவர் பெரிய ஏதோ விஞ்ஞானங்கிறாங்க. எனக்கு சேவிங் மிஷின் இருக்குது இல்லைங்க, இந்த சேவிங் மிஷினில் வந்து மோட்டரை பொருத்தி ஆட்டோமேட்டிக் சேவரை கண்டுபிடிச்சோன்னா உடனே தேட்டர்லாம் பக்கன்னு கை தட்டுறாங்க. என்ன நம்ம எந்த காலத்தில் இருக்கோம், வி ஆர் இன் டெக்னாலஜி அட்வான்ஸ்டு. நாமெல்லாம் அமெரிக்கா அதுன்னு போயிட்டுருக்கோம். யாரோ சவுத் இந்தியாவில் கோயம்புத்தூரில் ஒருத்தர் வந்து அந்த மாதிரி இருந்தாராமா, அதை வந்து போகிறாங்க. ஆனால் பாருங்கள், குறை சொல்கிறாங்க அந்த படத்தில். அதாவது சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகு வந்து அவர் வரி சரியாக கட்டலையாமா. இந்த ஜிடி நாயுடுங்கிறவர் வரியே கட்டலையாமா. ஏகப்பட்ட கம்பெனிலாம் ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கம்பெனி ஆரம்பித்து இவரே போய் சூதாடி தோற்று போய் திருப்பி வந்து லாஸ் ஆகி உட்காந்துருக்காரு. திருப்பி புதுசாக ஏதாவது கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு. அதெல்லாம் பார்க்குறப்ப என்னடா இது, ஒரு தோல்வி அடைஞ்ச ஒருத்தரை பற்றி எதுக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. எனக்கு அதைப்படி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 1984 புத்தகத்தில் ஜிடி நாயுடுடைய லெசன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது, யார் இந்த ஜிடி நாயுடு அப்படின்னு கேட்டு, என்ன மாதிரியே நம்மள மாதிரி தான், யார் இந்த ஜிடி நாயுடு அப்படின்னு கேட்டு உடனே எல்லாரும் உட்காந்து பேசுகிறாங்க. அவர் கதையவே அப்போ தான் படிக்கும்போது அது வந்து அவர் எப்படி வந்து இந்த வரி ஏய்ப்புன்னு அவர் மேலே இது பண்ணாங்க, அவர் எப்படி வந்து இந்த நாட்டில் வந்து இல்லை அவர் வந்து ரொம்ப தப்பான ஒரு மனிதன் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி அந்த படத்தில் ஃபுல்லாக பண்ணியிருக்கிறாங்க. படம் வந்து பார்த்தா திடீர்னு 1918 காமிக்கிறாங்க, ஜெர்மனி காமிக்கிறாங்க, ஹிட்லர் இதை காமிக்கிறாங்க. இதெல்லாம் காமிக்கும்போது இந்த இப்போ இருக்கிற ஏஐ டெக்னாலஜி நம்மலாம் பண்ணுறோம் இல்லையா, இந்த ஃபோட்டோ எடுத்தால் நாம் அந்த நடிகரோடய இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ, அப்புறம் நடிகரே கோவப்பட்டு பேசுகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ, இதெல்லாம் பண்ணுறோம். இதை விட அதில் ஒன்றும் பெருசாக வரலைங்க. அது வந்து ஆக்சுவலாக அதை ஏதோ ரயில்வே ஸ்டேஷன்லாம் காமிச்சாங்க, பார்க்குறதுக்கு அப்படியே இருந்தது. ஒருவேளை அந்த காலத்துக்கே போய் ஷூட் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது, அந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அதெல்லாம் பார்க்குறப்ப ஏஐ மாதிரி தெரில, ஏஐ சிஜி மாதிரி தெரில, அப்படியே ஃபுல்லாக செட்டு போட்டு எடுத்துருப்பாங்க போல இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. எல்லாம் செட்டெல்லாம் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இப்போ இருக்கிற கிட்ஸுக்கு அது தேவையில்லையே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் இதிலெல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு ஃபன்னே இல்லைங்க.
அந்த படத்தில் வந்து ஒரு கிளப் சாங் இல்லை, ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அது என்னவோ ஒன்று சொல்லுவாங்களே, அதான் இந்த தேநீர் குடிக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் இது இல்லை. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை அந்த படத்தில். அது எனக்கு ஒரு பெரிய வருத்தமாகவே இருந்தது. அப்புறம் அந்த புகை பிடிப்பதுன்னு சொல்லுவாங்களா, அதுவும் இல்லை. அந்த புகை பிடிப்பதெல்லாம் இல்லைங்கும்போது ஒரு ட்ரெண்டியாக இல்லையே படம் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். இருக்குது, புகை பிடிக்கிறாங்க, 1-2 சீனில் பிடிக்கிறாங்க. அதில் பாருங்கள், அப்புறம் இந்த பாடகர் இருக்கார்ல விஜய் யேசுதாஸ், அவர் போய் பெரியார் மாதிரி நடிச்சிருக்காருங்க. பெரியார் மாதிரி நடிச்சது அப்படியே உடனே தேட்டரில் ஒருத்தர் பார்த்து நல்லா தாங்க இருக்குது அப்படிங்கிறாரு. அவர் பாடகர், அவர் போய் பெரியார். அப்புறம் ஒருத்தர் உடனே பக்கத்தில் ஒரு பையன் கேட்டப்பில், அவன் தான் கரெக்டான பையன், அது யார் அந்த ஓல்டு மேன் கெட்டப்பில் இருக்காரு, அந்த அவர் விஜய் யேசுதாஸ் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த பையன் கேட்குறாப்புல, அது விஜய் யேசுதாஸ்ன்னு தெரியுது, அந்த ஓல்டு மேனாக இருக்காரு அது யார் அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னல, ஆனால் அவங்களுக்கு தெரியாதுன்னு நான் சொன்னல, அது அவங்களுக்கு தெரியணும்ல. சத்யராஜ் சார் பாருங்கள், அவர் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. பிரியாமணி நடிச்சிருக்கிறாங்க, துஷாரா நடிச்சிருக்கிறாங்க, ஜெயராம் அவர் தான் அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருந்தாருங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ஒரே சிரிப்பாக இருந்தது. என்ன இந்த ஒரு கதைன்னு சொல்லி விஞ்ஞானம்னு சொல்லி, அவர் பெரிய விஞ்ஞானி, அவர் வந்து ஒரு இந்தியாவின் எடிசன் அப்படின்னு சொல்லி. அப்புறம் நான் சொன்னேன், எடிசனோடலாம் கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா எடிசன் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விளக்கை கண்டுபிடிச்சாரு, தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இவர் கண்டுபிடிச்சதை பார்த்தா அதை விட ஜாஸ்தியாக இருக்குது. இவர் ஜாஸ்தியாக கண்டுபிடிச்சது இவரை போய் எடிசனோட கம்பேர் பண்ண இல்லை, ஏகப்பட்டது என்னொன்று திடீர்னு பார்த்தா ஒவ்வொன்று புதுசாக கண்டுபிடிக்கிறார். பஸ்ஸுக்கு மெக்கானிக்காக இருக்கிறாரு, பஸ்ஸு மோட்டரை தயாரிக்கிறாரு, அப்புறம் திடீர்னு கார் ஒன்று தயாரிக்கிறாரு, அதை அக்காக்கா கழட்டி போட்டுறாரு. இதெல்லாம் பார்க்குற பாடத்தில் திடீர்னு பார்த்தா அது என்ன என்எஸ்கேவும் எம்ஆர் ராதாவும் ஒரு சீனில் வராங்க. அந்த சீனை பார்த்தப்போ என்னது என்எஸ்கே எம்ஆர் ராதாவோட என்எஸ்கே கெட்டப்பில் யார் இருக்கான்னு பார்த்தா படத்தோட டேரக்டரே நடிச்சிருக்காருங்க, கிருஷ்ணகுமார், அவரே நடிச்சிருக்காரு என்எஸ்கே கேரக்டரில். அப்புறம் பார்த்தேன் நான், சரி நம்ம ஆளுங்களுக்கு இப்போ இருக்கிற டிஎஸ்கேன்னா தெரியும், என்எஸ்கே எப்படி தெரியும்? அது என்எஸ்கே தெரியாதில்ல ஜென்சி கிட்ஸுக்கு. ஆனால் பாருங்கள், இவ்வளவும் நான் யோசிக்கிறேன், இந்த ஜென்சி கிட்ஸ் ஆங்கிளில் பார்க்குறேன், என்ன இந்த படத்தில் இருக்க போகுது, அப்படி என்ன கதையில் இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறேன். ஆனால் ரேட்டிங் பார்த்தா டாப்பில் இருக்குது. இப்படி ஒரு படமே வந்ததில்லைன்னு எல்லோரும் சொல்கிறாங்க. நல்ல பயோகிராஃபிங்கிறாங்க, ஜிடி நாயுடு பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல படமாக இருக்குங்கிறாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது. படம் ஃபுல்லாக கோயம்புத்தூர் கொங்கு ஸ்லாங் தானுங்க. அதனால தாங்க எனக்கும் அந்த ஸ்லாங் லைட்டை ஒட்டிச்சுங்க. அது ரொம்ப நல்லா எடுத்துருந்தாங்க. ஆனால் இருந்தாலும் வந்து ஜென்சி கிட்ஸுக்கு அது ரீச் ஆகுமா அப்படிங்கிறது தெரியலிங்க. ஆனால் இந்த படத்து மூலிமா ஒரு விஷயந்தாங்க சொன்னோம், ஒரு மனிதரை பற்றின பயோகிராஃபி எடுக்கிறதுனா இப்படி தான் எடுக்கணும் போல இருக்குது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக அந்த படம் இருக்கும் போல இருக்குது. ஆனால் இவங்க ஏதோ ஒருத்தரை பற்றி எடுத்துருக்குறாங்க, அவர் எவ்வளோ பெரிய மனிதருங்கிறது மக்களுக்கு யாராவது பழைய ஆளுங்களுக்கு வேணால் தெரிஞ்சிருக்க முடியும். என்ன மாதிரி யங் ஜென்ரேஷனுக்கெல்லாம் அது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. பழைய ஆளுங்களுக்கு இவரை பற்றி நிறையா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜென்சி கிட்ஸ் எல்லாம் அந்த படத்தை போய் பார்க்காதீங்க, அப்புறம் உங்களுக்கு டைம் வேஸ்ட்டாக போயிடும். ஏன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட நேரம் தேவைப்படுது. அதில் வந்து நிறைய உங்களுக்கு டிஸ்கஷன்ஸ் இருக்குது, பல விதமான சிந்தனைகள் இருக்குது, புதிய ஆராய்ச்சிகள் இருக்குது, நீங்கள் புதிய கண்டுபிடிப்புகள் போயிட்டுருக்கீங்க. நீங்கள் போய் 1950 45 35 கண்டுபிடிச்சவரை பற்றி பார்க்குறதுங்கிறதெல்லாம் கொஞ்சம் டைம் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நீங்கள் போய் அந்த புதிய முயற்சிகளெல்லாம் இறங்காதீங்க. ஏன்னா நம்முடைய நேரங்கிறது ரொம்ப முக்கியங்க வாழ்க்கையில். இந்த பின்னாடி போய் ஒரு சரித்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. அதெல்லாம் சரித்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்காதீங்க, அதெல்லாம் வேஸ்ட்டு. நம்ம இப்போ இருக்கிற வாழ்க்கையை பார்ப்போம், இப்போ இருக்கிறத பார்ப்போம். இன்றைக்கி இருக்கக்கூடிய விஞ்ஞானம், இன்றைக்கி இருக்கக்கூடிய விஞ்ஞான வளர்ச்சி, நம்மளுடைய அறிவார்ந்த பேச்சு திறமைகள், நம்ம எத்தனை பேரை பார்க்குறோம். இப்போ ஒரு நாளைக்கு நம்ம பார்க்குறோம். இப்போ அன்றைக்கி கூட பாருங்கள், நம்ம சட்டசபையில் பார்க்கும்போது அவ்வளோ அறிவாக பேசினாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு எனர்ஜி வருது, ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. ஆனால் நம்ம ரீல்ஸ் நம்ம பண்ணுறோம், அவரால் முடியுமா? முடியாதுல்ல. அதுதான் சொல்கிறேன். அதனால் வந்து அவரை பற்றின கதைகளை தெரிஞ்சுக்கணும்னு நினச்ச பழைய ஆளுங்கள்லாம் போய் பாருங்கள். புது ஆளுங்கள்லாம் அவரை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்காமல் இருக்கிறதே நல்லது. ஏன்னா அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்புறம் திடீர்னு நீங்கள் தான் மாறி போட்டிங்கன்னா, நம்மளும் எதையாவது புதுசாக கண்டுபிடிக்கணும், எதையாவது புதுசாக யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டிங்கன்னா, இந்த படத்தில் நடித்தவங்கெல்லாம் என்னவோ பாருங்கள் எல்லாருமே கேரக்டராகவே நடிச்சிருக்கிறாங்க. மாதவனெல்லாம் நம்ம எப்படி பார்த்தோம், ஒரு ரொமான்டிக் ஹீரோவாக தானே பார்த்துருப்போம். இந்த படத்தில் பாருங்கள் வயசான கெட்டப்பில் வராருங்க, அப்புறம் ஒரு மாதிரி மிடில் ஏஜ் கெட்டப்பு, கண் கலங்கி பேசுகிறாரு. அப்புறம் பக்கத்தில் ஒருத்தர் சொன்னார், சூப்பராக நடிச்சிருக்கு. ஓ, இதுக்கு பேர் தான் நடிப்பாமா அப்படின்னு நான் கேட்டேன். ஏன்னா நடிக்கிறதுனா நம்ம அப்படியா, நம்ம ஜென்ரேஷன் எப்படி சட்டிலாக இருக்கணும், அப்படி வந்து பார்த்தோன்னா அப்படின்னா அதுதான் நடிப்பு. அவர் மாதிரி போய் அழுது நடித்தா அதான் நடிப்பு கிடையாது.
அதனால் அதெல்லாம் வந்து வேறு மாதிரியான ஒரு கிரிஞ்சான ஒரு விஷயம் இல்லை. அந்த கிரிஞ்சான விஷயத்தெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. உங்களுக்கு நேரம் கிடைச்சிதுன்னா இந்த படத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஜேடி நாயுடுவை பற்றி தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சுக்கிட்டு வேணால் இந்த படத்தை பாருங்கள். அப்போ வேணால் உங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இருந்தாலும் இந்த படத்துடைய டேரக்டருக்கு வாழ்த்துக்கள்ங்க. ஏன்னா ரேட்டிங்கெல்லாம் அப்படி கொடுக்குறாங்க. நம்பர் 1 படம், இது மாதிரி பணமே வந்ததில்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் நார்த் இந்தியாவிலலாம் பேசிக்கிறாங்களாமா, என்னங்க இப்படி ஒரு நல்ல படத்தை நினச்சி வச்சுருக்காரு மாதவன் அப்படின்னு. அவங்களுக்கு தெரியுது, நமக்கு தெரில. ஆனால் படத்தில் ஒரு மிகப்பெரிய குறை இருக்குதுங்க. இந்த விஞ்ஞானிக்கு எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய 1947 சுதந்திரம் அடைஞ்சோன்னு இருக்கக்கூடிய அரசாட்சி இருக்கு இல்லையா, இந்திய அரசாங்கம், அவங்க சப்போர்ட் பண்ணல. ஆனால் அவங்களால தான் இவர் வந்து ஒடுக்கப்பட்டார், இவர் வந்து மறைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி ஒன்று எடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது. நம்ம ஆளுங்கள்லாம் எவ்வளோ பெரிய தேசியவாதிகள். அவங்கெல்லாம் நமக்காக எவ்வளோ செஞ்சுருக்காங்க. தமிழ்நாடு எவ்வளோ முக்கியங்கிறத நார்த்தில் எவ்வளோ வந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சுருப்பாங்களா என்ன? செஞ்சுருக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க என்ன ஒன்று சொல்லியிருக்காங்கன்னா, இது மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க ஒருத்தர், கோயம்புத்தூரில் இருக்க ஒருத்தர், அவர் பெரிய விஞ்ஞானி ஆகிடுவார், அவர் பெரிய உலகளாவிய இதில் ஃபேமஸ் ஆகிடுவார் அப்படின்னு சொல்லி அவர் தடுத்து நிறுத்தி வச்சுருக்காங்களாமா. அதைத்தான் படத்தில் எடுத்திருக்காங்க. நீங்கள் வேணால் படம் பாருங்களேன். படம் பார்த்தா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி எதாவது படிச்சுங்க. ஜேடி நாயுடு, கிருஷ்ணகுமார் டைரக்ஷனில், மாதவன் ஆக்ஷனில், ரேட்டிங்கில் பட்டையை கிளப்புதுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது சத்யராஜ் தாங்க. அதுக்கப்புறம் ஜெயராம் சார், ஐயோ லட்டு மாதிரி இருந்தாருங்க. ஆனால் இருந்தாலும் இந்த படம் தான் கொஞ்சம் கிரிஞ்சாக இருந்தது. நீங்கள் பாருங்கள்.